ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது செகண்ட் லெசன் கன்சம்ஷன் அனலைசிஸ். கன்சம்ஷன் நுகர்வு, அனலைசிஸ் பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ நுகர்வு பகுப்பாய்வு அப்படிங்கிறது தான் இந்த லெசன். பார்க்கலாம். கன்சம்ஷன் இஸ் த சோல் எண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. கன்சம்ஷன் இஸ் சோல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொருளாதார நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் நுகர்வு தான் ஒரு முடிவுன்னு சொல்கிறாங்க. நுகர்வு தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சம்ஷன் இஸ் அ சோல் எண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதாவது எல்லா பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் நுகர்வு தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎம் கீன்ஸ் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன், அறிமுகம். கன்சம்ஷன் இஸ் அன் எசென்ஷியல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அண்டர்லைன் பண்ணிக்கலாம் அந்த சென்டென்ஸை. நுகர்வு தான் எல்லா பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் தொடக்கமே அப்படின்னு சொல்லலாம். The quantity and quality of consumption determine the standard of living of people. எந்த அளவுக்கு நுகர்வு இருக்கோ ஒரு சமுதாயத்தில், ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு நுகர்வு இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த நுகர்வினுடைய தன்மை இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை தரம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the quantity and quality of consumption determine the standard of living of people. மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை எதை வச்சு நிர்ணயம் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நுகர்வினுடைய தன்மையை பொறுத்து தான் அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்சம்ஷன் இஸ் த ஆக்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் ஒன்ஸ் வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நுகர்வு மனிதனுடைய விருப்பங்களை நிறைவு செய்வது. அதாவது ஒருவருடைய விருப்பங்களை நிறைவு செய்வது தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஒருவருடைய விருப்பங்களை நிறைவு செய்வதற்கு பெயர் தான் நுகர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. Consumption is defined as the use of goods and services for satisfying wants. அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க, the use of goods and services for satisfying wants. சாட்டிஸ்ஃபைங்னா நிறைவு. ஸோ பண்டங்களையும் பணிகளையும் பயன்படுத்துவதன் மூலமாக அந்த விருப்பங்கள் நிறைவடைகிறது. இப்போ நம்ம ஒரு ஆப்பிள் வாங்குகிறோம் அப்படின்னம்னா அதை சாப்பிட்ணும் ஆசைப்படுறோன்னா அதை வாங்கி நம்ம சாப்பிடும்போது தான் அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மனநிறைவு கிடைக்குது. அதுக்கு பேர் தான் கன்சம்ஷன். ஸோ the யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் த வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பண்டங்களும் பணிகளும் நம்ம அதை பயன்படுத்துவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த விருப்பங்களை நிறைவு அடைவதற்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, நுகர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். In economics, consumption is studied both at micro level and macro level அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நுகர்வுங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நுண்ணியல் மற்றும் பேரியல் அளவில் இன்றைக்கி நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சம்ஷன் இஸ் த பிகினிங் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ். ஸோ இந்த இடத்துல பொருளியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி பொருளாதார அறிவியல், எக்கனாமிக் சயின்ஸ் அப்படின்னா பொருளாதார அறிவியல்னு அர்த்தம். ஸோ ஒரு பொருளாதார அறிவியலினுடைய தொடக்கம் தான் நுகர்வுன்னு சொல்கிறாங்க. இதை கூட அண்டர்லைன் பண்ணிக்கலாம். கன்சம்ஷன் இஸ் த பிகினிங் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ் அப்படின்னு பொருளாதார அறிவியலின் தொடக்கம் நுகர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் there can be no production, no exchange or distribution. ஒருவேளை நுகர்வே இல்லை, மக்கள் எந்த பொருளையும் வாங்கி பயன்படுத்தலை அப்படின்னா உற்பத்தியும் இருக்காது, எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றமும் இருக்காது, ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்வும் இருக்காது, எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்சம்ஷன் இஸ் ஆல்சோ அண்ட் எண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நுகர்வுங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உற்பத்தியினுடைய முடிவு தான் பார்த்திங்கன்னா நுகர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. உற்பத்தியினுடைய முடிவு தான் நுகர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் குட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை த வாண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா மக்களுடைய விருப்பங்களை நிறைவு செய்ய உற்பத்தியாளர்கள் பண்டங்களையும் பணிகளையும் அதாவது பண்டங்களை உற்பத்தி செய்யணும். அதாவது என்ன சொல்கிறாங்க, உற்பத்தியாளர்கள் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் குட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை த வாண்ட்ஸ் ஆஃப் மக்களுடைய விருப்பங்களை நிறைவு செய்யக்கூடிய பண்டங்களை உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா ஹியூமன் வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித விருப்பங்கள்னு சொல்லலாம். In ordinary language, desire and want means same thing அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் ஆர்டினரி லாங்குவேஜ் சாதாரணமாக நமக்கு பார்க்கும்போது வாண்ட்ஸ் விருப்பங்கள் ஆசைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இன் எக்கனாமிக்ஸ் தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே வேறு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாண்ட்ஸ் ஆர் த பேசிக் ஹியூமன் பிஹேவியர் டு பை அண்ட் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இந்த இடத்துல விருப்பங்கள் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு பண்டத்தை வாங்குகிறோமோ அந்த பண்டத்தை அதை பயன்படுத்தும் போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மன நிறைவு தான், அதை நுகரும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த என்ன சொல்லலாம், அந்த விருப்பம் தான் இந்த இடத்துல வான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு பண்டத்தை வாங்கி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த நிறைவுக்கு பேர் தான் அது வான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வான்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மனித விருப்பங்களினுடைய இயல்புகள் என்ன, தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லலாம். நமக்கு ஜென்ரல் தான் இது. வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி மனிதனுடைய விருப்பங்கள் எண்ணற்றவை. இன்றைக்கி விருப்பங்கள் நமக்கு எண்ணற்றவையாக இருக்குது. ஹியூமன் வான்ஸ் ஆர் கவுண்ட்லெஸ் இன் நம்பர் அண்ட் வேரியஸ் கவுண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய விருப்பங்கள் நம்மளால் எண்ணவே முடியாது. எண்ணில் அடங்கா பல்வேறு வகையான ஆர்வங்கள் இருக்குது, விருப்பங்கள் இருக்குது, பல்வேறு வகையான கவுண்ட்லெஸ் இன் நம்பர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளால் எண்ணவே முடியாது, அவ்வளோ ஆசைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வென் ஒன் வாண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அனதர் ஒன் கார்ப்ஸ் அப். இப்போ நமக்கு ஒரு விருப்பம் நிறைவேறிச்சுன்னா உடனே அங்கே கொஞ்சம் இதில் அடுத்த விருப்பமும் உருவாகுது. ஸோ நம்ம அதனால் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், நம்மளுடைய ஆசைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஹியூமன் வாண்ட்ஸ் மல்டிப்ளை வித் த க்ரோத் ஆஃப் சிவிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இதனுடைய மனித விருப்பங்கள் பார்த்திங்கன்னா இப்படி தொடர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கனால இதனுடைய வளர்ச்சியும் சரி, நாகரிகமும் சரி, வளர வளர இன்றைக்கி மனிதனுடைய விருப்பங்களும் மாறிக்கொண்டே அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலகட்டத்தில் விருப்பங்கள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வான்ஸ் பிகம் ஹேபிட்ஸ் அப்படின்னு. ஹேபிட்ஸ்னால் பழக்க வழக்கங்கள். இன்றைக்கி விருப்பங்கள் பழக்க வழக்கங்களாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். வான்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், when a man starts reading a newspaper in the morning, it becomes a habit. Same in the case with the drinking of tea or chewing pants அப்படின்னு சொல்லி. அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருப்பங்கள் பழக்க வழக்கங்களாக மாறிடுச்சுன்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறாங்க, அதே இன்றைக்கி என்னாச்சு, ரெகுலரான ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. அதே மாதிரி ஒரு டீயோ காஃபியோ குடிக்கிறாங்க, காலையில் எழுந்திரிச்சோ காலையில் சாயந்தரம், அது ஒரு ரெகுலராக என்ன செஞ்சிருச்சு இன்றைக்கி நமக்கு உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சூயிங் பேண்ட்ஸ் இன்றைக்கி வெத்தலை போடுறது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு டைஜஷன் அந்த மாதிரி சாப்பிட்டாங்க, ஆனால் அதுவே பார்த்திங்கனாலும் ஒரு பழக்க வழக்கமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வான்ஸ் ஆர் சாட்டியபிள் அப்படின்னு சொல்கிறோம். சாட்டியபிள் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடியவை தான். தோ வி கேனாட் சாட்டிஸ்ஃபை ஆல் அவர் வான்ஸ். நமக்கே நல்லா தெரியும் நம்ம எவ்வளோலாம் ஆசைப்படுறோமோ அவ்வளோ விருப்பங்களும் நம்ம நிறைவேறுவது கிடையாது, சாத்தியமும் இல்லை. அட் த சேம் டைம் வி கேன் சாட்டிஸ்ஃபை த பர்டிகுலர் வான்ஸ் அட் ஏ கிவன் டைம். ஆனால் நிறைய விருப்பங்கள் இருந்தாலும் நமக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி நம்ம நுகரும்போது அதுலேருந்து நமக்கு மனநிறைவு கிடைக்குது. ஸோ அதனால தான் வான்ஸ் ஆர் சாட்டியபிள், விருப்பங்கள் நிறைவேறக்கூடியவை அப்படின்னு சொல்கிறோம். வென் ஒன் ஃபீல்ஸ் ஹங்க்ரி ஹி டேக்ஸ் ஃபுட் அண்ட் தென் வான்ஸ் இட் சாட்டிஸ்ஃபை. இப்போ உனக்கு ரொம்ப பசிக்குது, உடனே சாப்பிட்றோம். அப்போ அந்த சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகுது, ஒரு நிறைவு கிடைக்குது. அப்போ நம்முடைய நிறைவுகள் நிறைவேறக்கூடியவையாக விருப்பங்கள் நிறைவேறக்கூடியவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற. ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா இது என்ன சொல்லலாம், அதை இதுக்கு பதிலீட்டு பொருட்கள் இருக்குது, மாற்றிக்கலாம், நம்மளுடைய விருப்பங்களை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விருப்பங்கள் மாற்று பொருட்களால் நிறைவு பெறக்கூடியவை அப்படின்னு சொல்லலாம். தேர் ஆர் ஆல்டர்னேட்டிவ் வேஸ் டு சாட்டிஸ்ஃபை அ பர்டிகுலர் வான். அதாவது இன்றைக்கி ஒருத்தர் விருப்பங்கள் வெவ்வேறு வழிகளில் நம்மளுடைய வழிகளில் நம்ம நிறைவேற்றிக்கலாம் நம்மளுடைய விருப்பங்கள்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி பார்க்கும்போது இட்லி பிடிக்கலையா, தோசை சாப்பிட்லாம், தோசை பிடிக்கலையா சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரி நமக்கு என்ன விருப்பங்கள் இருக்கோ அதை தகுந்த மாதிரி நம்ம விருப்பங்களை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதான் வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வான்ஸ் ஆர் காம்படிட்டிவ் அப்படிங்கிற. காம்படிட்டிவ் அப்படின்னா விருப்பங்கள் போட்டியிடக்கூடியவை, ஒன்றுக்கொன்று போட்டியிடக்கூடியவை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது சம்டைம்ஸ் satisfaction of a particular want requires the use of more than one commodity. Example, car and petrol, ink and pen. இன்றைக்கி நம்முடைய விருப்பங்கள் கண்டிப்பாக இன்னொரு பொருளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு விருப்பம் இன்னொரு பொருளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கார் வாங்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு பெட்ரோலோ டீசலோ அவசியம். அப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி பென் வாங்குகிறோம், இங்க் பென்னா அதுக்கு இங்க் ரொம்ப அவசியமானது. ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், அது விருப்பங்களின் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வான்ஸ் ஆர் ரெக்கரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கரிங்னா மீண்டும் மீண்டும் உருவாகக்கூடியது, மீள தோன்றியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சம் வான்ஸ் ஆர் அக்கர் அகைன் அண்ட் அகைன். சில விருப்பங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு உருவாகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், if we feel hungry, we take a food and satisfy our want. But after some we again feel hungry and want food அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுடைய விருப்பங்கள் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப தோன்றிக்கிட்டே இருக்கும்னு சொன்னேன். இப்போ பசிக்குது, சாப்பிட்றோம்,
அப்புறம் திருப்தியாக இருக்குது. சரி அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்றோம், திரும்ப கொஞ்சம் மத்தியானத்தில் பசிக்குது, சாப்பிட்றோம், திரும்ப அப்படி. அது மாதிரி நம்மளுடைய விருப்பங்கள் வந்து ரெக்கரிங்னா மீளக்கூடியவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பண்டங்களினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குட்ஸ் அப்படின்னு போட்டு 3 இருக்குது. நெசசரிஸ், கம்ஃபர்ட்ஸ், லக்ஸரிஸ்ன்னு இருக்குது. நெசசரினா அத்தியாவசியமான இன்றியமையாத பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னா வசதியான பண்டங்கள். அடுத்து லக்ஸரிஸ்னால் ஆடம்பர பண்டங்கள்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு நெசசரிஸ்னால் என்ன, இன்றியமையாத பண்டங்கள், ஒரு மனுஷனுக்கு எது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத சொல்லும். Goods which are indispensable for the human beings to exist in the world are called necessaries. இன்றைக்கி வந்து மனிதனோட உயிர் வாழக்கூடிய தவிர்க்கவே இயலாத பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றியமையாத பொருட்கள்னு சொல்லுவோம். அவனுக்கு உயிர் வாழ்வதற்கு அது அவசியம் தேவை, அது இல்லாமல் அவனால் வாழ முடியாது. அந்த மாதிரி பொருட்களுக்கு தான் நெசசரிஸ்ன்னு சொல்கிறோம். ஃபுட்டு, கிளாத்திங் அண்ட் ஷெல்டர், உணவு, உடை, இருப்பிடம், இது ரொம்ப அத்தியாவசியமானது தான். இதுதான் நெசசரிஸ். அடுத்த கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வசதி பண்டங்கள். இது நமக்கு வந்து லைஃபுக்கு அத்தியாவசியமாக இல்லைன்னா கூட இன்றைய சூழ்நிலையில் இந்த பொருட்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அதான் குட்ஸ் விச் ஆர் நாட் இன்டிஸ்பென்சபிள் ஃபார் லைஃப், இது வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப அவசியமானது இல்லை, பட் டு மேக் அவர் லைஃப் ஈஸி, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை சுலபமாக கொண்டு செல்வதற்கு இந்த பொருட்கள் ரொம்ப அவசியமானது. அதுதான் வசதியான பண்டங்கள்னு சொல்லலாம், வசதி படைத்த பண்டங்கள். கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஆர் கால் த கம்ஃபர்ட்ஸ். எக்ஸாம்பிள் டிவி, ஃபேன், ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷன். இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியமான பொருட்களாக இன்றைய காலகட்டத்தில் மாறிட்டுருக்கு. ஆனால் இது இல்லாமல் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க, ஆனால் இன்றைக்கு வந்து அது வசதியாக வாழ்வதற்கேற்ற பண்டங்களாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா லக்ஸரிஸ், ஆடம்பர பண்டங்கள். குட்ஸ் விச் ஆர் நாட் வெரி எசென்ஷியல் பட் ஆர் வெரி காஸ்ட்லி ஆர் நோன் அஸ் லக்ஸரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி பண்டங்கள் வந்து ஆடம்பர பண்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விலை உயர்ந்த பண்டங்கள் தான், அது நமக்கு அத்தியாவசியமே கிடையாது. இருந்தாலும் சொசைட்டிக்காக உயர்ந்த வருமானம் உடையவர்களுக்கு அது அத்தியாவசியமான பண்டங்களாக தெரிகிறது. எக்ஸாம்பிள் ஜுவல்லரி, டைமண்ட்ஸ் அண்ட் கார்ஸ். ஸோ காரு, டைமண்ட், ஜுவல்லரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆடம்பர பண்டங்கள். நமக்கு அது இல்லைன்னா கூட வாழ முடியும். ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் உயர்ந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ், அந்த ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்தை அவங்க காட்டுறதுக்காக இது அவங்களுக்கு அத்தியாவசியமான பண்டமாக தோன்றுகிறது. அடுத்து ஹவெவர் ஃபார் பீப்புள் வித் அ ஹையர் இன்கம் தே மே லுக் நெசசரிஸ் ஆர் கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அவங்களுக்கு அத்தியாவசியமான ஆடம்பரமான பண்டங்கள், வசதியான பண்டங்களாக அவங்களுக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.